வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த சமையல் பொருட்களில் முக்கியமாக நம்ம சேர்க்கக்கூடிய சோம்பு வந்து பார்த்திங்கன்னா சமையலில் சேர்க்குறத விட நம்ம இந்த ஃபெனல் சீட்ஸ்னு சொல்லுவோம். இந்த சோம்பு சமையலில் சேர்க்கறத விட இப்போ சகஜமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம உணவகங்களுக்கு போகும்போது இந்த சோம்பு சாப்பிட்றது பிடிக்கும். அதுவும் இப்போலாம் வந்து ஸ்வீட் சோம்பு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக நல்லா இந்த சோம்பு மேலே அப்படியே நல்லா இந்த சக்கரைலாம் போட்ட மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அதை வந்து இந்த வெயிட்டருக்கு தெரியாமல் வெயிட்டருக்கு ஒரு 10 ரூபா டிப்ஸை வச்சுட்டு அந்த ஒரு பவுலில் இந்த ஸ்வீட் சோம்பு வைப்பாங்க. அதை அப்படியே அள்ளி வாயில் போட்டுட்டு வர கும்பல் எவ்வளவோ இருக்குது. அதில் நானும் ஒருத்தன் தான். இதில் ஒன்றும் எனக்கு சொல்லிக்கிறதுல அவமானம் கிடையாது. ஸோ அந்தளவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விருப்பமான விஷயம் இந்த ஸ்வீட் சோம்பு, சரிங்களா? ஸோ இப்போ சோம்பு வந்து பார்த்திங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் கொண்டு இருக்குது, ஏன் நம்ம சாப்பிட்டு முடித்த பிறகு இந்த சோம்பு பயன்படுத்துகிறோம், ஏன் வேறு எதுவும் நம்ம பயன்படுத்துறது இல்லை, ஸோ இதை பற்றிலாம் நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம். முதல்ல இந்த உணவகங்களுக்கு போகும்போது இந்த சோம்பு வந்து நம்ம ஏன் பயன்படுத்துகிறோம்னா, சோம்பில் வந்து ஆன்டி கொலினர்ஜிக் ஆக்ஷன் இருக்குங்க, சரிங்களா? ஸோ இந்த ஆன்டி கொலினர்ஜிக்னால் என்ன, அதாவது நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த ஆன்டி கொலினர்ஜிக் ஆக்ஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ஸ்மூத் மசில் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ அதாவது நம்ம குடல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதில் ஏதாவது ஸ்பேசம் உங்களுக்கு வலி உண்டாகும் பொழுது அதை குறைக்கக்கூடிய தன்மை இந்த சோம்புக்கு உண்டு. ஸோ இப்போ நீங்கள் ஒரு உணவகங்களுக்கு போகும்போது பயங்கர ஒரு மசாலா பொருள் இது கச்சாமுச்சா நல்லா சாப்பிட்றீங்க, நிறையா கொஞ்சம் ஃப்ளாட்டுலன்ஸ், இந்த கேஸ் உற்பத்தி ஜாஸ்தி ஆகுது, ஒரு வயிறு இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்குது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த சோம்போட இந்த ஆன்டி கொலினர்ஜிக் ஆக்ஷன் உதவுது. அதனால தான் நம்ம உணவு சாப்பிட்டுட்டு இந்த சோம்பு வந்து கொஞ்சம் மெல்கிறோம். ஸோ இது இயற்கையாக ஒரு பாரம்பரியமாக இருந்த அந்த அட்வைஸ் வந்து இப்போ அந்த ஸ்வீட் சோம்பு மாறி இருக்குது. ஆனால் இதில் இந்த ஸ்வீட் சோம்பில் வந்து சோம்பு இருக்கிறத விட அதில் சர்க்கரை தான் ஜாஸ்தி இருக்குது. ஸோ அது வந்து கட்டாயம் வந்து அந்தளவுக்கு நம்ம எடுக்கிறதை கொஞ்சம் தவிர்த்துக்கொள்வது நல்லது. இது மட்டும் இல்லாமல் இந்த சோம்புக்கு அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸுக்கு மியூக்கோ ப்ரொடெக்டிவ் எஃபெக்ட் இருக்குங்க. அப்படின்னா என்னது, நம்ம சாப்பிட்ட பிறகு ஏதாவது ரொம்ப இதான விஷயங்கள் சாப்பிட்டா ஒரு வயிறு புண்ணாகிறது, அல்சர் அந்த மாதிரி வரலாம் இல்லைங்களா? ஸோ அதில் நம்ம இந்த மியூக்கஸ், இந்த நம்ம இரைப்பை ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய இந்த தோல் உள்ள ஒரு லேயர் இருக்கும், அதை வந்து உங்களுக்கு வேறு எதுவும் ஒரு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்லேருந்து பாதுகாக்கக்கூடிய மியூக்கோ ப்ரொடெக்டிவ் எஃபெக்ட் இந்த சோம்புக்கு இருக்குது. அதனால் இந்த அல்சர் அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்பையும் குறைக்குது. ஸோ அதனால தான் சாப்பிட்டு முடித்த பிறகு கொஞ்சம் இந்த அல்சர் இந்த மாதிரி வராமல் மசாலா பொருட்கள் அதுக்காகவும் சோம்பு பயன்படுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் வயிற்று வலி அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கும் சோம்பு பயன்படுது. அடுத்தது மிக முக்கிய சோம்போட இன்னொரு முக்கியமான மருத்துவ குணத்துக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய அனெட்டோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல். இது என்ன பண்ணுது அப்படின்னா, இதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து பெண்களுக்கான ஈஸ்ட்ரோஜன் ஸ்ட்ரக்சரை ஒத்ததாக இருக்குது. ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட எஃபெக்ட் வந்து இந்த சோம்பில் இருக்குது. ஸோ அதனால் ஏற்கனவே மாதவிடாய் நின்று போனவங்களுக்கு நிறைய அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் தட்டுப்பாட்டினால நிறைய கொஞ்சம் அறிகுறிகள் வருது அப்படின்னா, அவங்க வந்து சோம்பு வந்து தினமும் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் அவங்க மென்று சாப்பிட்டாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய இந்த அனெட்டோல் அப்படிங்கிற காம்பவுண்டு கட்டாயமாக அந்த அறிகுறிகள்லாம் குறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சிகளில் நிரூபணமாயிருக்கு. ஸோ நிறைய இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் குறைபாடு உள்ள பெண்களுக்கு சோம்பு கட்டாயம் உதவுது. இது மட்டும் இல்லை, உங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு உங்களுக்கு அந்த லாக்டோஜெனிக் எஃபெக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோம்பில் இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல்கள் இருக்குது. அதனால தான் நிறைய வந்து பார்த்திங்கன்னா பால் சுரக்கிறதுக்குன்னு நிறைய இந்த பவுடர் மாதிரிலாம் நிறைய விற்கிறாங்க. அதில் சோம்பு ஒரு முக்கியமான காம்பவுண்டாக பயன்படுத்தப்படுது. ஸோ இந்த ஒரு கேலக்டோஜெனிக் எஃபெக்ட் வந்து சோம்பில் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆராய்ச்சிகளில் தெரிய வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஈஸ்ட்ரோஜன் எஃபெக்ட் இருக்கிறனால இந்த சோம்புலேருந்து ஒரு க்ரீம் மாதிரிலாம் இப்போ தயாரிக்கிறாங்க. சில ஹெர்பல் க்ரீம்ஸ் மாதிரி இதில் இந்த சோம்பு அல்லது அதெல்லாம் வந்து பயன்படுத்தப்படுது. இந்த பிசிஓடி அந்த மாதிரி நோய் இருக்கிறவங்களுக்கு அந்த ஹார்மோனல் கோளாறுனால உங்களுக்கு முகத்தில் இங்கே எல்லாம் இந்த மீசை மாதிரிலாம் வந்து பெண்களுக்கு தேவையில்லாத ரோமங்கள் முடி வந்து வளரும். ஸோ இதை தடுக்கிறதுக்கு இந்த சோம்புலேருந்து தயாரிக்கக்கூடிய அந்த க்ரீமை வந்து மேலே பயன்படுத்தினா இது வந்து குறையுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பதிவு பண்ணணும். பிசிஓடிக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மாவுச்சத்து குறைந்த உணவு முறை உள்ளேருந்தே ரத்தத்துலேருந்து ஹார்மோன்களை கட்டுப்படுத்தி அந்த எக்ஸ்ட்ரா அந்த ஆண் ஹார்மோன் ஆண்ட்ரோஜன்ஸை குறைச்சி அருமையாக இந்த ஹிர்சூட்டிசம் சொல்லக்கூடிய இந்த அதிக முடி வளர்றது அருமையாக தடுக்கும். அதை தாண்டி மேபி இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பயன்படலாம். பட் உணவு முறை கட்டுப்பாடு இதை விட முக்கியம் மாவுச்சத்து குறைக்கிறதுங்கிறது இந்த விஷயத்தில் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரி, இதெல்லாம் ஓகே. நீங்கள் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை அதிகப்படுத்துது, நிறைய பெண்களுக்கு நல்ல எஃபெக்ட் இருக்குங்கிறீங்க. ஒரு சின்ன சந்தேகம் நமக்கு, அப்போ ஆண்கள் வந்து நம்ம இதை பயன்படுத்தினா ஏதாவது பிரச்சனை வருமா? பெண் தன்மை அதிகரிக்கக்கூடிய இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இல்லை இந்த சோம்பை ஆண்கள் அதிகமாக பயன்படுத்தினா ஏதாவது பிரச்சனை வருமானா, சில ஆராய்ச்சிகளில், சரிங்களா, டேரெக்டாக பெரியவங்களுக்கு அதாவது மனுஷங்களுக்கு நடத்தப்பட்ட ஆராய்ச்சிகள் இல்லை,
ஆண் எலிகளுக்கு நடத்தப்பட்ட ஆராய்ச்சிகளில் இது கொஞ்சம் இந்த டெஸ்டோஸ்டிரான் எஃபெக்டை குறைக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகத்துக்கு இடமான சில ஆராய்ச்சி முடிவுகள் வந்திருக்கு. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப ப்ரோ ஈஸ்ட்ரோஜன், பெண் தன்மையாக இருக்கக்கூடிய தன்மை வந்து ரொம்ப அதிகம் இருக்கிறதுனால ஆண்களுக்கு வந்து ரொம்ப அதிக அளவில் இந்த சோம்பு எடுக்கிறது சம்டைம்ஸ் இந்த டெஸ்டோஸ்டிரான் அளவுகளை குறைக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது. இது உறுதியாக அந்த அளவுக்கு நிரூபணமாகலை. அதனால் இப்படி இருக்கிறதுனால கணக்கில்லாமல் இந்த வெயிட்டருக்கு தெரியாமல் சோம்பு எடுத்து ஒரு 1/2 கிலோ வாயில் போகிறத தவிர்த்துக்கணும். சரிங்களா? சும்மா அப்படியே அந்த ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டுக்கிறது பிரச்சனை இருக்காது அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இன்னும் மேலும் பல ஆராய்ச்சிகளில் ஏதாவது இந்த உண்மையாக அந்த ஆண் தன்மையை குறைக்கக்கூடிய எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருக்குது, எவ்வளவு எடுத்தால் அந்த எஃபெக்ட் வரும் அப்படிங்கிறது இன்னும் ஆராய்ச்சிகள் தெரிய வந்தால் நம்ம ஆண்களுக்கு கட்டாயம் அது உபயோகமாக இருக்கும். ஸோ அதனால் அடுத்த முறை ஹோட்டலில் போய் சாப்பிட்டு நல்லா ஃபுல் கட்டு கட்டிட்டு சோம்பு சாப்பிடும்போது கொஞ்சம் இதையும் மனசில் ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. அதனுடைய பயன்களையும் அதனுடைய சின்ன இந்த அசௌகரியங்களையும் மனசில் ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. அடுத்த வாரம் வேறொரு நல்ல விஷயத்தை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம்.